வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல நம்ம சுரேஷ் வந்து ஹால்ல படுத்துட்டு இருக்காப்புல. இத வந்து அவங்க அம்மா பார்த்து, "என்ன இவன் இப்படி வெளியில படுத்துருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சரி எதுவும் பேச முடியாம நேரா அவங்க உள்ள போக, அவங்க ஹஸ்பண்ட உசுப்பி பார்க்குறாப்புல. அவரு பயங்கர அசதியில தூங்கிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு சமையக்கட்டுக்கு வந்தா, மலர் வந்து "காஃபி போடவா அத்தை?" அப்படின்னு கேட்கிறேன். நம்ம மதிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த மாரி மாத்தி மாத்தி. மதியம் வேற, "நான் ஏதாவது வேலை பார்க்கட்டுமா?" அப்படின்னு. "நீ வந்து வாக்கிங் போ" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இவ இந்த இத்தனை வருஷமா வாக்கிங் போனவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா, அவர் பாட்டில் இப்போ அசர்ந்து தூங்குற அளவுக்கு ஆக்கிட்டா அப்படின்ட்டு கரிச்சு கொட்டி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதியம் வந்துட்டு நான் என்ன வேலை பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ வந்து வீடு வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போடு அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு அங்கிட்டு போயிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அம்மா வந்து ரூமுக்கும் ஹாலுக்கும் நடையா நடக்கிறாங்க. ஏன்னா மதி வந்து சுரேஷ் எதுவும் பண்ணிடுவாடோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மலரும் வந்து இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போம்மா அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இங்கிட்டு சுரேஷும் பாக்யராஜும் கிளம்பி வந்து ஆஃபீஸுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் வந்து மலரை கூப்பிட்டு, நீ வந்து இந்த வீட்டு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் அதுக்கப்புறம் பரண் மேலே இருக்க பாத்திரத்தெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஆனால் நீ செய்யக்கூடாது, நீ இது இது நீ செய்யணும், அப்போ சமையல் வேலை அதான் வந்து அவளை கூப்பிடு, அவள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. வேறு வழி இல்லாமல் மதியம் வந்து வர்றாப்புல, வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இங்கிட்டு வழக்கம் போல் வந்து ரேவதி மலர் மதியம் வந்து கால் பண்ணி அவங்க குரூப் சாட் பண்ணிக்கிறாங்க. இதை கவனிச்சிடறாப்புல தங்கராஜ். பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படின்ட்டு. ஒரு ஒரு எபிசோடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.